இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1 என்ற விகிதத்துல சமமும் செய்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச்ல நடந்த ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டி விசாகப்பட்டினத்துல நடைபெற்றிருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்தியா முதல்ல பேட்டிங் செய்து முதல் இன்னிங்ஸ்லயே 396 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதுல அதிகபட்சமா ஜெய்ஸ்வால் அவர்கள் 209 ரன்கள் எடுத்து அசத்தியிருந்தாரு. இதை அடுத்து தான் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸ்லயே விளையாடி 253 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இதுல அதிகபட்சமா ஜாக் ராவ்லி 76 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு. பின்னர் 143 ரன்கள் முன்னிலையுடன் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸையும் விளையாடியது. இதுல அசத்தலாக விளையாடியது சும்பன் கில் அவர்கள் தான். இவர் அடித்த சதத்திலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 255 ரன்கள் இந்தியா எடுத்திருந்துச்சு. சும்பன் கில் அவர்கள் மட்டும் 104 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அவர்கள் 45 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாரு. பின்னர் 399 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு இங்கிலாந்தும் பேட்டிங் செய்ய இறங்கினாங்க. இதுல மூன்றாவது நாள் முடிவுல இங்கிலாந்து ஒரு விக்கெட்டை இழந்து 67 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நாலாவது நாளாக இங்கிலாந்து ஒரு புறம் அதிரடியா விளையாடினாலும் அடுத்தடுத்து கொஞ்ச நேரங்களிலே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகளும் இழக்க ஆரம்பிச்சாங்க. இதை அடுத்து தான் இன்றைய நாள்ல அக்ஷர் பட்டேல் அவர்கள் ரெஹன் அகமது விக்கெட்டை கைப்பற்றினாரு. அதன் பிறகு வந்த ஆலிபோப் அஸ்பின் பந்தில ரோஹித் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்தும் ஆட்டம் இழந்தாரு. அடுத்து முக்கியமான விக்கெட்டான பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் ரன் அவுட் முறையிலும் அவுட் ஆகியிருந்தாரு. இறுதியாக இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸ்ல 292 ரன்கள் மட்டுமே எடுத்து 106 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமாக இந்தியா 1 என்ற விதத்துல 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை சமமும் செய்திருக்காங்க. இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணியை பொறுத்தவரையில பும்ரா மற்றும் அஸ்வின் தலா 3 விக்கெட்டும், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் மற்றும் முகேஷ் குமார் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளும் கைப்பற்றிருக்காங்க. இதை அடுத்துதான் ஒரு அணிகளுக்கு இடையான மூன்றாவது டெஸ்ட் போட்டி வரும் 15ஆம் தேதி ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஒரு மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.